ரொம்ப ரொம்ப தரமான படமாக மூணு படம். இந்த படமும் ரொம்ப தரமான படைப்பாங்க. இது கொஞ்சம் சின்னதாக அந்த ஷேக்ஸ்பியரோட நான் அவங்க கல்வி அற்புதமான விஷயம். வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. பட் நல்லா எக்ஸலண்ட்டாக உணர்வில் வந்து இது உண்மை தான். அது பெற்ற மகன்களை விட பெண்களுக்கு தான் வந்து தகப்பட்டாங்க வந்து பாசம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல அது துருவாகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் காலையில் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வயசுக்கு மேலே பாட்டிமார்கள் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. வீட்டை விட்டு துரத்துக்கிறாங்க அவங்கள. பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்க யாருமே அவங்க கவனிக்கிறதுலன்னு நினைக்கிறேன். நிறைய பாட்டிமார்கள் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் நான் பார்க்கறதில்ல. எங்கள் ஏரியாவில் நிறையா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. வயசான காலத்தில் அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, ஏதோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கவனிச்சு பேருன்னா பரவாயில்ல, ஒரே பொண்ணு தான். நல்ல விஷயம். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை படைச்சிருக்கீங்க. பாருங்க. இந்தியன் குரூப் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா படிங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு தேட்டர் ஆர்ட்ஸ் நம்ம இருக்கணும். சார் சொல்லிட்டாரு ஷேக்ஸ்பியர் நாவலுடைய ஐடியாலஜியில் பண்ணியிருக்காரு சொல்லி. பட் வந்து இந்த வேலராமூர்த்தி மாதிரி சில ரைட்டர்ஸ் இருக்காங்களே, நேட்டிவிட்டியான ரைட்டர்ஸ், அவங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நான் கூட ஒரு கதை படித்தேன். அந்த கதையினுடைய ஐடியா இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதில் வந்து அவர் எடுத்துக்கிட்ட களம் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான இடத்துல அவங்க அப்பா இறந்து கிடக்கிறப்போ அங்கே அந்த சம்பவம் நடக்குதுன்னு அதை சுற்றி பின்னப்பட்ட விஷயம் வந்து எல்லாரையுமே கரைக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா திருப்பி அவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அவர் பட்ட கடனை வந்து பெற்ற பிள்ளைகள் அடைக்க தயாராக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு டயலாக் வச்சுருக்காரு. இனி அவருக்கு பிள்ளைன்னா நீ வந்து அதை அடைக்கணும்ல, சொத்துல பங்கு கேட்குற நீ பிள்ளையா இருந்தால் அடைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அது உண்மைதான். ஆனால் அந்த ட்விஸ்ட் ஒன்று வச்சார் பாருங்க கதையில். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாயர் கேரக்டர் மாதிரி. அந்த காலத்தில் லாயர்கிட்ட கொடுப்போம்ல ஒரு பொறுப்பை, பிள்ளை யாருன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி விசு சார்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் சார் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. கடங்காரனா வந்து கடை கொடுத்தவரா வந்து பூ வியாபாரியா அவர் வந்து சொல்கிறார்ல, நான் செத்ததுக்கப்புறம் என்னுடைய ரத்தங்களில் யார் உண்மையாக இருக்காங்களோ, பொண்ணுக்குன்னு அவர் சொல்ல வரல, யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கூட தான் சொன்னார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பசங்க யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, பொண்ணு தான் உண்மையாக இருக்கும்னு. ஆனால் இந்த அப்பாவுடைய முகத்தை பார்க்கணுன்னா அந்த புள்ள வந்து வாக்கப்பட்ட இடத்த விட்டு சண்டை போட்டே வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து காது மூக்கெல்லாம் கழட்டுறப்ப நமக்கே கண் கலங்கிடுச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இன்னைக்கு சட்டங்கள் இருந்தால் கூட அந்த சட்டங்கள் மேலோட்டமாக தான் அமலில் இருக்குது. ரியல் வாழ்க்கையில் கிராமத்துங்கள்லாம் அது கிடையவே கிடையாது. பொண்ணுக்கெல்லாம் 1/3 ஒரு அமௌண்ட் தான் கொடுப்போம். அது வந்து மொத்தமாக அந்த நல்ல உள்ளத்துக்கு போய் சேரணும்னு சொல்கிறது வந்து ஒரு அழகான ஃபேமிலி ட்ராமா. நீட்டாக பண்ணியிருக்காரு. அங்கங்கே போகவே இல்லை கதையை. பாக்கியவான்ற டைட்டில் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து கதையை சொல்லியிருக்காரு. இயக்குனருக்கு வந்து ஒரு சிறந்த கதாசிரியராகவும் இயக்குனராகவும் குடும்ப கதைக்கான களத்தை வச்சு பின்னி பெரிய வளர்ந்துள்ளார் நம்புகிறேன். வாழ்க்கை நடிக்க பஞ்சத்தில் மாதிரி தான் பார்த்தேன். வணக்கம், என் பேர் ஜெயராஜ். நான் வந்து நம்ம யூனியன் மெம்பர். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கருணைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஐஎஃப்ஏ. 2வது வருஷமாக கதை அனுப்புகிறேன், செலக்ட் ஆகிடும். எல்லா அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஃபஸ்ட் வருஷம் பண்ணவங்க 2வது வருஷம் பண்ண வேணாம், ஏன்னா இருக்கிற மெம்பருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணும்ல, நீங்கள் அனுப்பாதீங்க. அது நின்று போச்சு. பயங்கர வருத்தம் தான். ஏன்னா ஐஎஃப்ஏ அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் பயங்கரமாக இருக்கும். நம்ம பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்தவங்களுக்குலாம் தெரியும். அவர் வந்துட்டு சோகமாக இருக்கிறப்போ சாமிநாதன் ஃபோன் பண்ணுறாரு. அவர் நம்ம நண்பர் தான். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதைன்னு நான் செலக்ட் ஆகிருக்கேன், பண்ணுறேன், ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. வா, இதை விட என்னப்பா சந்தோஷம், தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு போயிட்டேன். ஆனால் ஷூட்டிங்கில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். திட்டி குட்டி சொல்லி நல்லாயிருக்கும். நடிக்கிறப்ப ரொம்ப அது கஷ்டமான விஷயம். அது வந்துட்டு பக்கமாக டைலாக், என்னடா இந்த டைலாக் சொல்ல மாட்டேன்ற திட்டம், அந்த 2 லைன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் முழுக்க அதில் ஏதாவது பாராட்ட வேண்டி இருந்ததுன்னா அது முழுக்க இயக்குனர் தான் சார். இயக்குனராக அந்த வேலை வாங்கிட்டார். அது வந்து அப்புறம் நம்ம கேமராமேன் சார்,
இவர் வந்து இவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இது இந்த அளவுக்கு ஒரு தரமான இதுவாக வந்திருக்காது. கேமராமேன் சார் ரொம்ப நல்ல பண்ணார், எடிட்டர் நல்ல பண்ணார், மியூசிக் நல்ல பண்ணார். டீம் ஒர்க் அப்படின்றது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து வின் பண்ணிச்சுன்னா அது டீம் ஒர்க். அதனால இயக்குனருக்கு நன்றி, இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அந்த டீமுக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த நம்ம தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்துக்கு நன்றி, ஐஎஃப்ஐ அவங்களுக்கும் மிக முக்கிய நன்றி. ஏன்னா இந்த நன்றி வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த உணர்வோடு இருக்கிறதால இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். ஒளிப்பதிவாளர் உமாசுதன் ஒளிப்பதிவாளர். இந்த வாய்ப்பு வழங்கிய சாமிநாதனுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி. இது மட்டும் தான் போதும், அது மட்டும் தான் போதும். அப்பா அது சொல்ல மாட்டார் bro. 10 லட்சம் போச்சு தாண்டி சிவன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, இயக்குனர் சங்கத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பல உதவி இயக்குனர்கள் தேடிக்கிட்டேங்கிறாங்க. அது மாதிரி உங்களோட திறமைக்கெல்லாம் வாங்க, நான் வழி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வழி பண்ணி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய முதல் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி எனக்கு நடிக்கலாம் தெரியாது. சரி, நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு நினச்சி பிளான் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி போகும்போது இந்த தாடியோடு தான் இருந்தேன். படம் பேர் பொம்மி, அப்பா பேர் சிவன். அந்த படம் நான் தான் டைரக்ஷன் பண்ணுங்கிறேன். அதில் கொஞ்சம் போயிருக்க படம். அதில் உடனே வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிம், நீங்கள் வாங்க பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். சொன்னதை கேட்ட உடனே தாடிலாம் எடுத்துகிட்டு உடனே வந்து நான் நினச்சி கொடுத்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சாமிநாதன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ரைட் வந்து வாக்கியவானா இல்லை வாக்கியவதியா எனக்கு யோசிச்சுட்டே இருக்கு. வாக்கியவான் பெண்களை பற்றி பெருமையாக பேசுறதுல அதுதான் உண்மை. பெருமையை பேசுகிறவங்க தான் பார்த்தேன். ஒரு உண்மை ஆடியில் உண்மை சொல்லி ஆகணும். ஒரு அப்பா வந்து ஒரு பையன் மகள் கட்டுக்கிட்ட மகள் பையன் விட்டு போகலாம். இங்கே மருமக என்னதான் அந்த கவுன்சிலாக அப்பா மாதிரி நினச்சி பண்ணாலும் அங்கே அந்தளவுக்கு அப்பாவுக்கு உண்மை இருக்க. பையன் நல்லா வச்சுட்டாங்க, மருமக நல்லா வச்சுட்டாங்க, ஒரு வாரத்துக்குலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் அந்த உண்மை பொண்ணு வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா, பொண்ணு வீட்டில் இருக்கும்போது டீ ஷாப்னு தோணுச்சுன்னா, அம்மா டீ கொடுமா, அதான் கொஞ்சம் உதவி கொடுத்துட்டா. மதியம் ஒரு பயிற்சினா சாப்பிடலாம். இதெல்லாம் இவங்களே கேட்டுருவாங்க, டீ கேட்பாங்க, சாப்பிடலாம் கேட்பாங்க, கேட்டுருவாங்க. ஆனால் மகள் கேட்பாங்க, மருமக கொடுத்தா தான் சாப்பாடு கொடுத்தா தானே டீ. அது நான் வந்து உங்க பற்றி கேட்கல, பொதுவான பற்றி பேசிக்கும் போது சுய சேர்ந்து பேசக்கூடாதுங்க. அதே எங்க ஒரு இடத்துல பசிச்ச உடனே சாப்பிடலாம்னு கேட்குற இடம் தான் உண்மை இடம். அவங்க போடும்போது தான் நம்ம சாப்பிட்றோம்னா அது உண்மையில இருக்கும். அது மாதிரி மருமக என்னதான் சரி என்னதான் பண்ணால் கூட அவங்க கூப்பிடும்போது தான் அப்பாவுக்கு சாப்பிடுவோம். அம்மாவும் சொல்கிறேன், அம்மாவும் சாப்பிடுவேன், மகவும் சாப்பிடுவேன். வச்சவங்க கேட்டுவாங்க, என்னம்மா லேட் ஆகுது, 1 மணி ஆச்சு. இந்த உரிமை தாங்க வாழ்க்கை. இந்த உரிமை தான் ஒரு வாழ்க்கையோட அர்த்தம். அது என்ன உண்மைன்னா, இது ஆம்பளை தப்பு பொம்பளை தப்புன்னு சொல்றாரு. ஒரு குடும்பத்தோட ஆளுமை பெண்ணு தான். மருமக பெண் தான், மகளாக இருந்தாலும் பெண் தான். இதுதான் உண்மை. அப்போ தன் மக வீட்டில்
நான் மக்கள் தான் ஆளுமை. அவர் சொல்கிறத புருஷன் கேட்பான். பையன் வீட்டில் மருமக தான் ஆளுமை. இவன் சொல்கிறத பையன் கேட்பான். இதில் யாருக்கும் குத்தம் இல்லை. பெண்ணோட ஆளுமை குடும்பத்தில் பெண்ணோட ஆளுமை தான். அதனால இவங்க அப்பாவுக்கு தெரியும் நம்ம பொண்ணு சொல்கிறத மாப்பிள்ளை கேட்கப்படுற அவர் தலையாட்டு பொம்மை அங்கே வச்சா. அப்போ மாப்பிள்ளை தலையாட்டு பொம்மையாக இருக்கும்போது சந்தோஷம். அங்கே போய் மாதத்துக்கு உட்காந்துட்டு வருவார். பையன் தலையாட்டு பொம்மையாக இருந்தால் அது வந்து என்னடா என்ன பிள்ளை இருக்குது பொண்ணாட்டு தான் அவன் பேச்சை கேட்குறான். அப்போ இது எதாவது நம்ம வந்து யாரையும் மகளை குறை சொல்றதோ மகனை குறை சொல்றதோ அப்பா குறை சொல்றதோ இல்லை. இது உண்மை. பையன் பொண்டாட்டி தாசனா இருக்கும்போது கோபம் வருது, மாப்பிள்ளை பொண்டாட்டி இருக்கும்போது பெருமையா இருக்கு. அப்போ அதில் யார் தப்பு? அப்பதான் தப்பு. உண்மைதானே? அப்போ உனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா பொண்ணை பத்தவன் பாக்கியசாலி. மருமக கேட்குற மாதிரி பையன் அமைஞ்சிட்டானா பையனை பத்தவன் என்ன முட்டாப்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து யோகம்லாம் சொல்லி என்ன சொல்லிக்கலாம். அதனால பாக்கியவான் வந்து யாரையும் குறை சொல்ற படம் இல்லை. இது வந்து வாழ்வில் எதார்த்தம். அதாவது இதில் இந்த பையன் கூட காட்டிருக்காருன்னா அப்பா கடன் எடுக்க மனசு இல்லை, ஆனால் சொத்துல பங்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கான். அங்கே தான் இந்த கேரக்டர் பையன் சரியில்லைங்கிற கேரக்டர் அங்கே. ஆனால் ஒரு பொண்ணு அப்போ செத்து போயிட்டாரு, இன்னொரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை கூடாது, அப்பா சும்மா போய் அடக்கம் பண்ணணும், வீட்டில் புதுசு சேக்கட்டாலும் பரவாயில்ல, இதுக்கும் இந்த கழுத்தில் நகை தொமாட்டாலும் பரவாயில்ல, காதில் தோட்டு தொமாட்டாலும் பரவாயில்ல. அப்பாவோட கடைசி அந்த நேரம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் எந்த எதுவாக இல்லாமல் அதுதான் கர்மா. நம்ம நல்லது நினைக்கும் போது நல்லது வரும். இப்போ 1 லட்சத்துக்கு கரண்டி கொடுத்தனா ஆண்டவன் 10 லட்சம் கொடுத்து. இங்கே 2 பையன் உசுரோடு இருக்கான், ஆனால் பணம் அப்பன் பணமாக கிடக்கான், ஆனால் மனிதன். அப்போ உசுரோடு இருக்கும் பூரா மனுஷன் இல்லை. நிறைய பேர் உசுரோடு இருந்து பணமாக தான் அடைகிறாங்க. நிறைய பேர் பணமானதுக்கப்புறம் மனுஷனை வாழ்கிறான். அதான் இருந்தும் வாழ்வார். நிறைய பேர் எத்தனை ஒருத்தன் போனதுக்கு இருக்கும்னா அவன் மனுஷனை வாழ்ந்துடான்னு இருக்கான். ஒருத்தன் இருக்குன்னு திட்டம்னா அவன் வாழ்ந்து செத்துலான்னு இருக்கான். இதுதான் இந்த கதையோட நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் புரிஞ்சுக்கிட்டது ஒரு நல்ல வேற படத்தை பற்றி கருத்து சொல்றது. யாரும் பேசுனா ஒரு இதில் கோச்சுக்காதீங்க. இந்த மாதிரி கூட நமக்கு அடிக்கடி கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அபூர்வனால எல்லாரும் பார்த்து சந்தோஷம் போவாங்க. படம் பேர் பாக்கியவான். இந்த படத்தை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா கடைசி கிளைமாக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. என்னடா அது சாவு வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானே அப்படின்னு தான் தோணுச்சு. அவர் நடிச்சது ரொம்ப இயல்பாக நடித்தார். அதை பக்கத்தில் இருப்பாருன்னு நினைக்கல, அவர் பார்த்து சந்தோஷம். கடைசியில் வந்து அதான் அது என் உண்மையான அக்கறை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க இந்த பணத்தை, பொறுப்புடு இருக்குது, குடும்ப பொறுப்புன்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஷார்ட்டாக பேசினாலும் சொல்ல முடியல. நான் 10 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அக்கா தான் வந்து அப்பா ஸ்தானம் எல்லாம் பார்த்தாங்க. எது செஞ்சாலும் கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் 3 பேருங்க, அம்மா அக்கா தான். அதாவது விதிவிலக்காக இருக்கிற ஆண்களுக்காக பெண்களுக்காக மோஸ்ட்லி வந்து பெண்கள் வந்து பிடிப்பாக இருப்பாங்க. நம்ம கூட சாவு நேரத்தில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு தான் கோவம் வந்தது முதல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொண்டுட்டு ஒரு காரையெல்லாம் ஆகிட்ட பிறகு எங்கிட்ட அத்தாட்சி இருக்குது, உங்கள் அப்பா வாங்கினது இந்த சொல்லுவாங்க முறையாக. ஆனால் இந்த டைமில் வந்து இப்படி பண்ணுறாருன்னு நினச்சோம். ஆனால் இப்படி வரப்போகுதுன்றதுக்காக படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் படத்தில் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. சொன்னேன் அது
பாக்கியம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் வீட்டில் இருந்து சாப்பிட்டு அனுப்ப மாட்டாங்க, அது ஒரு கேட்டு. ரெண்டாவது பசங்க வந்து உதாரணத்துக்கு தெரியும், கடன்னாலே ஒதுங்கிடுவாங்க. பெண்கள் வந்து இறக்க குணம் உள்ளதால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல் பாட்டிட்டு என்ன கடன் அது இறங்கி செஞ்சது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நல்ல ஒரு விஷயம். பொண்ணு அப்பா பார்த்த பிள்ளை பார்க்காம அதுவாக பயன்படுத்த எல்லாமே மேரேஜ் அப்பாவுக்கு பிடிக்கல. அடுத்த ஒரு விமர்சனம் பண்ணாமல் அது நிறைவேறாது. சரிப்பா இயக்குனர் சாமிநாதன் சார் அவர்களே, நீங்கள் முதல் பட்சமாக இதை கதையாக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அப்பாவால் 40 சீட்டு பிடிக்க முடியல, பையன் 40 சீட்டு பிடிச்சாங்க. அரசியல் இல்லை சார், இது அரசியல் கிடையாது, கதை தான். அதான் தானே சார் என்ன சொல்கிறாப்புல, பெண் பிள்ளையை பெற்றவன் பாக்கியவான் அப்படிங்கிறாப்புல. அப்போ ஆண் பிள்ளையை பெற்றவன் பாக்கியவான் இல்லையா? இது அரசியல் நீங்கள் எப்படி சொல்ல முடியாது? இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உண்மையில ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் வரேன். உங்களை பிள்ளை பெற்றவன் பாக்கியவான், ஆம்பளை பெற்றவன் பாக்கியவான். கடை வச்சுக்கிட்டான், பாக்கி இருக்கு. ஒரு பையன் இருந்தால் பரவாயில்ல, 2 பையன் இருக்காங்க. பொதுவாக ஒரு அப்பா, எந்த அப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர் பையன் ஆசிரியராக வரான், ஒரு அப்பா டாக்டராக இருந்தால் அவர் பையன் டாக்டராக வரான். வாழையடி வாழையா அது வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது 2 பையன்கள்ல ஒரு பையன் கூட அப்பா கூட அசிஸ்டண்டாக போகலையா, நிச்சயமா போயிருக்கும். ஒரு பையன் கெட்டவனாக இருக்கலாம் சார், ஒரு பையன் நல்லவனாக இருப்பான் சார். இது என்னோட கருத்து சார். வெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. பையன் வந்து ஒரு துச்சாதனை எப்படி நல்லவனா இவர் என்ன நினைக்கிறாரோ அதே அவர் கதையா பண்ண முடியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் ஒரு கதையா பொது மேடைக்கு வந்தாச்சுன்னா தயவு செய்து பேசணும்னு பேசாதீங்க. அவங்க சின்ன கலைஞர்கள் இப்போ வளர்ந்து வராங்க, அவங்களை இயக்குனராக்கி நாங்கள் அழகு பார்க்குறோம். இது விமர்சனம் பண்ற இடம் இல்லை, விமர்சனம் பண்ற இடமா அது நம்ம புத்தகம் மார்க்கா போடுறோம். அவங்களை என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் அந்த சபை இங்கே பசியோட ஒரு பேர் உண்மைதான். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. அதாவது அண்ணன் பேரஸ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான். என்னுடைய அம்மா அப்பா 75-80 ஆயிடுச்சு. என் தம்பி ஊரில் இருக்கான். எங்கள் அம்மாவனாலையும் எங்கள் அப்பாவனாலையும் என் தம்பியோட மனைவிட்ட போய் ஒரு உணவை வந்து எடுத்துக்கிற சூழல் இல்லை. என்னுடைய மனைவி, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், என்னோடய மனைவியோட அப்பா என்னுடைய மாமனார் தவறிட்டாங்க. எங்கள் அத்தை தவறிட்டாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் என்னுடைய மாமனார் என்னுடன் ஒரு 6 ஆண்டு காலம் நிம்மதியாக உட்காந்து சோறு சாப்பிட்டுருக்காரு. இந்த அண்ணன் சொன்ன பாயிண்ட் தான் அந்த மகிழ்ச்சியில் அந்த கதையை தான் மகளை பெற்ற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பாக்கியவான் அப்படிங்கிற கதை சொல்லியிருக்காரு. மிக அற்புதமான பதிவு. நன்றி, வாழ்த்துக்கள். சார் சரவண் சுபாஷ் சாருக்கு நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயராஜ் சார் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான குடும்பம். நல்ல ஒரு கட்சி இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகளில் ஒரு முக்கியமான கதை பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல அனுபவம். ஜெயராஜ் சார் நேரம் படத்தின் இயக்குனர் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் சங்கத்துக்கு இன்னும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாக்கியவான் கதைக்களம் வந்து திரைப்படமாக உருவாகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்களுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. விட மாட்டோம். நானும் நிறைய பேசுவோமா, இவங்க மட்டும் சுருக்கமாக பேசுவாங்க.
இல்லை இந்த நாட்டு இப்படி போகணும். ஏன்னா ஒரு கதை உருவாருக்கும் எங்கேயாவது ஒரு பொறி கட்டாட்டம் நான் கதை உருவாக்கும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இல்லை ஒரு நம்ம ஒரு லைஃப் ஒரு பாதிப்பு கொடுத்துருப்போம், இல்லை ஒரு நண்பனுக்கு பாதிப்பு கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு விஷயம் பாதிச்சுட்டா ஒரு கதையாக வெளியே வரும். எங்கே பாதிச்சு என்ன சொல்லிடாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து உண்மையான இன்சிடென்ட் தான். என்னன்னா அது என்ன நடந்ததுன்னா எங்கள் பக்கம் ஆக்சுவலாக கும்படி பண்ணேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் கவர்மெண்ட் பக்கத்து ஊரில் இதே மாதிரி பெரிய போது அவர் உண்மையாக கடன் வாங்கி வச்சு தான் போகிறார். அவர் இதே மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அவனு வந்து லவ் மேரேஜ். இதே மாதிரி ஒருத்தர் கடன் கொடுத்து ஒரு உண்மையாக வந்து கடன் கேட்குறாரு, பசங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த எனக்கு ஏன் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், நாங்கள் எதுக்கு எடுத்துக்கணும், அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. இந்த பொண்ணு வருது கட்டிட்டு வந்தால் இப்போ என்னென்னா அந்த பொண்ணை இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனால்ல, ரொம்ப புவர் குடும்பம் அது. இப்போ இந்த பொண்ணுக்காக நான் வந்து காட்சி அமைப்புக்காக மாற்றி முடியாது. அந்த பொண்ணுக்கு வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்கு, செயின் வலையில் ஏதாவதுன்னு போட்டிருக்கா. அவள் அடைக்கணும்னு நினைக்கிறா, அப்பம்பட்ட கட்டின முடியல. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, என் அப்பா அவள் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு கெஞ்சி பார்க்குறா. அவர் இறங்கி வரா மாதிரியே இல்லை, அது பெரிய சண்டையாக மாறிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நான் கதையை எடுத்துக்கிட்டு எந்த சினிமாவா அப்படின்னு மாற்றிதான் இதுதான் கதையில் அது நிஜம். அது வரைக்கும் தான் கதை. ரொம்ப சரியான அந்த ஒரு ஃபினிஷிங் கரெக்டான. ஏன்னா மஞ்சப்பள்ளி வைக்கும் போதே தெரிஞ்சு காசு இருந்துச்சு. ஓகே, அதுக்கு பணம் இருக்குது. அந்த எப்பவுமே ஒரு விஷுவல் கிடைக்கிற கிளாப்ஸ் தாங்க ஒரு டேரக்ட் கிடைக்கிற ஒரு வெற்றி. நம்ம வசனமாக பேசி அதில் வாங்குற கிளாப்ஸ்லாம் வெற்றி. ஆமாம், ஒரு பொருளத்தை பார்த்து தண்ணி எல்லாம் கிளாப்ஸ், இங்கே டேலாக் கிளாப்ஸு, எந்த ஒரு ஏக்கர் விஷுவல் கிளாப்ஸ் வாங்கினாலும் அவங்க தான் முழுக்கான. அதே மாதிரி மஞ்சள் பை எடுத்து அது மேலே நிறைய வச்ச உடனே இங்கே நிறைய கிளாப்ஸ் நல்ல சீன். அப்போ அவங்க உணர்வு வச்சுட்டார்ல, உணர்வு வச்சுட்டா கூட அவங்க உணர்வு அந்த உணர்வுகளுக்கு அந்த உணர்வுல நிஜமும் உண்மையும் இருந்தால் தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். சில உணர்வு வச்சுட்டு அந்த உணர்வான், ஆனால் அது ஒரு பொய்யானதாக இருக்கும். அப்போ அவங்க உடம்பட மாட்டோம். எங்கே நம்ம டேரக்டரோட விஷுவில் நம்ம கனெக்டாக உடன்படுறோமோ அங்கே தான் நம்ம வந்து வச்சு நம்ம கைதிருக்கோம். நிறைய இடம் கைதிருக்கீங்க. உங்கள் கதையில் நிறையா பேருக்கு உடன்பாடு. ஏன்னா நாளைக்கு பையனை பற்றி நிறைய பேர் இருக்குங்களா, அப்புறம் பயம் வந்துருச்சு, என்னடா உஷாராகி பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிரபலம் பொண்ணு தானே, நீங்கள் பாக்கியவான். ஓகே, வாழ்த்து. வணக்கம், என் பேர் சுவாமிநாதன். நான் இணை இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ தனியாக படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கினேன். ஒரு 3 years 4 yearsஸாக நான் இண்டிவிஜுவலாக டைரக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்க சொல்ல நம்ம டைரக்ஷன் யூனியன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து கால்ஃபர் பண்ணாங்க. நான் உடனே அப்ளை பண்ணேன். என் கதையை செலக்ட் பண்ணாங்க. அதை படமாக எடுக்கிறதுக்கு அவங்க படம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அது படமாக இப்போ எல்லார் மத்தியிலையும் திரையிட்டு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. குறும்படம் வந்து ஏற்றிருக்கேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில். அதை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து நெகிழ்வாக இருக்குது, இந்த தருணம் வந்து நெகிழ்வாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறத பார்க்க சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து என்னுடைய அடுத்த ஃபீச்சர் ஃபிலிமுக்கான ஒரு ஸ்டெப்ஸாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸாக நான் கருதுவேன். இந்த பாக்கியவான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸாக கருதி அடுத்தடுத்து என்னுடைய ஃபியூச்சர் ஃபிலிமை இதை விட நல்லா சிறப்பாக பண்ணணும்னு முயற்சி பண்ணுவேன். சுவாமிநாதன் பாக்கியவான் குறும்படத்தை இயக்கிய திரு சரவண சுப்பையா அவர்களை இந்த பரிசு வழங்குமாறு கேட்டு